ஹலோ. ஹலோ ராஜேஸ்வரியா? ஆமாங்க, சொல்லுங்க. மேடம், ராஜேஷ் சார் உங்க ஹஸ்பண்டா? ஆமாங்க. சாரிம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தப்பா நினைக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. இங்க நாங்க எல்லாரும் ஏர்போர்ட்ல இருக்கோம்மா. ஸ்டார்ட் ஆன ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்க புருஷன் இறந்துட்டாரு. அக்கா, ஸ்ரீதேவி அக்கா, ஸ்ரீதேவி அக்கா. கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தா குடுக்குறீங்களா? வந்து எடுத்துக்கங்க. சரிக்கா. ஐயோ, என்ன ஆச்சுக்கா இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? அக்கா, என்னது இது? எதிர்பாராம ஒரு விஷயம் நடந்தா இந்த மாதிரி ஆயிடுவீங்களா? நாங்கெல்லாம் இல்லையா? நீ அனாதைன்னு நினைக்காத. வாங்க, சும்மா படுத்துட்டு இருக்காதீங்க. வாங்க, எந்திரிச்சு வாங்க. வாங்கக்கா. என்னமோ இவங்கள பார்த்தாலே மனசு கஷ்டமா இருக்கு. அக்கா, 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 எந்திரிங்க. டீ சாப்பிடுங்க. எப்பவும் தைரியமா இருக்கணுங்க. இப்படி சோர்ந்துட்டா எப்படி? குழந்தைங்களை யாரு பார்த்துப்பாங்க? நீங்க ஆபீஸ்க்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும், சரியா? இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரிங்கக்கா, அப்போ நான் கிளம்புறேன். மேடம், பால். சாரி தம்பி, சாயந்தரம் காசு கொடுக்குறேன். சரிங்க, சரி. மேடம், புருஷன் போன கவலையில் இருக்கிறாங்க, என்ன பண்றது? சரி. மேடம், ஹலோ மேடம், இந்த மாசம் ரெண்ட் இன்னும் கொடுக்கவே இல்லை. கொண்டு வரேன். கொண்டு வாங்க.
இந்தாங்க. தேங்க்யூங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். சரியா? ஓகேங்க. நான் வரேன். ஐயோ! அம்மா! அக்கா, அக்கா, என்ன பண்றீங்க? அக்கா, 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 என்ன அக்கா நீங்க? என்ன இப்படி இருக்கீங்க? இப்படியே இருந்துட போறீங்களா? அவர் இறந்துட்டாருன்னு நீங்களும் போயிட போறீங்களா? என்னக்கா புடவை கூட மாத்தாம இருக்கீங்க? இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, உங்களுக்காக முந்திரி போட்டு உப்புமா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடணும்னு தோணல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பின்ன உங்க தங்கச்சினா என்னன்னு நினைச்சீங்க? என்னை என்கரேஜ் பண்ணுங்க, ஒரு நாள் பிரியாணியும் செஞ்சு கொண்டு வரேன். மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இதோ பாட்டு வைக்கிறேருங்க. இதோ நல்ல பாட்டு வருது பாருங்க. எந்திரிங்கக்கா. அக்கா, அட, இவங்க எழுந்திருக்கிற மாதிரி இல்ல. என்ன பண்ணலாம்? ஹலோ ஹலோ ஹலோ. ராஜேஸ்வரி மேடமா? ஆமாங்க. மேடம், உங்க ஹஸ்பண்ட் வேலையை உங்களுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க. நீங்க எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிஜமாவா? ஆமாங்க மேடம். ஓகேங்க. பாத்தீங்களா, போன்ல என்ன செய்தி வந்திருக்குன்னு? எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். இப்போ சந்தோஷமா வேலைக்கு போலாம், உங்க பசங்களையும் காப்பாத்திக்கலாம். இப்படி அழுதுகிட்டே உட்காராதீங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புது வாழ்க்கை ஆரம்பிங்க. நான் கிளம்புறேன். முதல்ல போய் குளிச்சுட்டு புடவை மாத்தி வேலைக்கு போங்க. சரி, அப்படியே செய்யுங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. சார் நான் அப்புறம் கூப்பிட்றேன், நீ உட்காருமா. ராஜு, சார். ஒன்றும் இல்லை, இவங்க பேரு ராஜேஸ்வரி. சரிங்க சார். நம்ம ராஜேஷ் இருக்கார்ல, ஆ அவர் பிளேஸில் ரீஜாயிண்ட். ஆ சரியா? ஓகே சார். நீ கூட்டிட்டு போய் கேபினை காட்டு. ஓகே சார். வாங்க மேடம். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. வாங்க. போ. தேங்க்யூ சார். அது கொடுங்க. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போடா. சரிங்க சார். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சி கொடுத்த தைரியம், கம்பெனிக்காரங்களோட ஒத்துழைப்பு, என் புருஷனோட வேலை, அவரோட மெமரிஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? யாரு? கமின். சார் நீங்க இங்க? வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஆ, அப்படியா? என்ன சார் அந்த சர்ப்ரைஸ்? உன் புருஷனுக்கு வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டுமா, வாங்கிக்க. அப்போ இதோட என் சுரேஷோட நினைவுகள் உங்க கம்பெனில இருந்து அழிஞ்சு போயிடும்ல சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பணத்தை வாங்கிக்க. நாங்கள் இருக்கோம்ல, நான் பார்த்துக்கிறேன். வருத்தப்படாதம்மா. அழாத அழாத அழாதம்மா, அழாத. நான் இருக்கேன்ல. நீ ஏம்மா பயப்படுற? அவருக்கு பதிலாக நான் இருக்கேன்ல. அழாம இருமா, தைரியமா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமா இருக்கணும். சாரிம்மா. சாரி எதுக்கு? இதுல 2 பேரோட தப்பும் இருக்கு. இதை இங்கேயே மறந்துடுங்க. ஏதோ எமோஷன்ல இந்த மாதிரி நெருங்கிட்டோம். சரியா? சரி. நான் ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு வரேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, ம். நான் கிளம்புறேன். ம். என்ன இது? இப்படி நடந்ததுக்கு சந்தோஷப்படணுமா, வருத்தப்படணுமா? எனக்கு தெரியல. நிஜமாவே எனக்கு குழப்பமா இருக்கு.